வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் ஒட்டி நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. சுருக்கமா பார்ப்போம். ஆனா எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது 2021 எலக்ஷன விட 2026 எலக்ஷன்ல வந்து பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நெறைய அதிகமான பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இது வந்து நேத்து 5 மணி, 6 மணிக்கு சொன்ன கால்குலேஷன் படி, பேப்பர்ல வந்தது படி. அது இன்னைக்கு அதிகரிக்கலாம். ஆ அத வந்து திமுக காரங்க எப்படி பார்க்குறாங்க? இல்ல தாவேகா காரங்க அத எப்படி பார்க்குறாங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இல்ல தாவேகா காரங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் தவுட்டு தற்குறியான ஷாம் முதற்கொண்டு அவங்க சொல்றது வந்து, இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் ஆர்வம் காட்டுறாங்க. நெறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த ஓட்டு வந்து அதிகரிச்சது அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. பட் ஆக்சுவலா நடந்தது என்ன அப்படின்னா, 2021ல மொத்தம் ஓட்டு உரிமை உள்ள நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.99 கோடி. அதாவது 6 கோடி நபர்கள் இருந்திருக்காங்க. ஆனா, போலான ஓட்டுக்கள், அதாவது ஓட்டு பதிவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,58 புள்ளி சொச்சம். அதாவது 4,59,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். அவ்ளோ. அப்போ மொத்த பெர்சன்டேஜ் அந்த கால்குலேஷன் படி 73.8% 74ன்னு ரவுண்டா வச்சுக்கோங்க. 2026 எலக்ஷன்ல மொத்தம் எலக்டர்ஸ் அதாவது ஓட்டு இருந்தவங்க நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, அ 2021ல 5,99,00,000. ஆனா இப்ப குறைஞ்சு 5,73,00,000 தான் வந்து இருக்குது. அதுக்கு நெறைய காரணங்கள் இருந்தாலும், முக்கியமாக எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு காரணம். அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவங்கள எத்தன ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னா, 4.85லேருந்து 4.90 கோடி வரைக்கும் சாரி 4,90,00,000 வரைக்கும் ஓட்டுக்கள் பதிவாயிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 85%ன்னு வருது. இப்போ 2021லயும் கிட்டத்தட்ட 4,58,00,000 தான். இப்ப 2026லயும் பார்த்தீங்கன்னா 4,90,00,000 தான். அதாவது ஒரு 25லருந்து 35,00,000 ஓட்டுக்கள் மட்டுமே அதிகரிச்சுக்கும்போது, பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 74%லேருந்து 85%ங்கிறது ரொம்ப அதிகமா தெரியுதே! எப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரலாம். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி தான் இந்த தாவேக்காவினர் நல்லா மில்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி தான் அது இப்படி அதிகரிக்குது? அதாவது ஓட்டு பதிவானது கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்ச்ல தான் இருக்கு. 2021க்கும் 26க்கும். ஆனா பெர்சன்டேஜ் வைஸ் கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் வைத்து. அதாவது நீங்க ஒரு ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு 10 நபர்கள கூப்பிடுறீங்க. ஆனா ஒரு 8 பேர் தான் வராங்க அப்படின்னா 80%. இந்த வருடம் வந்து நீங்க ஒரு 10 நபர்கள 9 நபர்கள கூப்பிடுறீங்க. அதே 8 பேர் தான் வராங்க அப்படின்னா, 88% அதாவது 89% கிட்ட வந்து வந்திருக்கதா கணக்கெடுக்கப்படும். இப்போ போன பிறந்த நாளுக்கும் 8 பேர் தான் வந்திருந்தாங்க. அதுல நியூ வோட்டர்ஸ் அது எல்லாமே கணக்கு வச்சுக்கோங்க. இந்த தடவையும் 8 நபர்கள். நபர்களா பார்த்தா அதே 8 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனா நீங்க இன்வைட் பண்ணது 9, அங்க இன்வைட் பண்ணது 10 அப்படிங்கும்போது பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பாருங்களேன். வந்தது சேம் நம்பர்ஸ் தான். நீங்க சாப்பாடு போட்டது சேம் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ்க்கு தான். ஆனா பெர்சன்டேஜ் டிஃபர் ஆகுதுல்ல. அந்த மாரி தான் இந்த முறை இந்த எஸ்ஐஆர்னால கிட்டத்தட்ட நெறைய வோட்டர்ஸ் வந்து குறைஞ்சுட்டாங்க அப்படிங்கிறனால, பெர்சன்டேஜ் அதிகமா காமிச்சாலும், பெரிய வேறுபாடுகள்லாம் இல்ல. வெறும் 25லருந்து 35 லட்சம் வரைக்கும் தான் வந்து ஓட்டுக்கள்ல வித்தியாசமா இருக்கு. இந்த 25 லட்சம் ஓட்டுக்களுக்கு அப்பாவும், பொண்ணும் சேர்ந்து செமையா உருட்டியிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சரி. அடுத்து என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் மூலம் ஓட்டுக்கள் குறைஞ்சிருக்கா அப்படின்னா, ஆமாம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். அதாவது நெறைய நபர்கள் இறந்தும் அவங்களுடைய ஓட்டு டிஸ்கன்டின்யூ ஆகாம இருந்திருந்திருக்கும். இல்ல டூப்ளிகேட்ஸ் ஓட்டு இருந்திருக்கும். ஒரு நபருக்கு 2 அ இடத்துல வந்து ஓட்டர் ஐடி இருந்திருந்திருக்கலாம். இந்த மாரியான குளறுபடிகள் ஒரு காலத்துல இருந்திருந்திருக்கலாம். இப்போ ஃபாரின் வொர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு ஓட் எலிஜிபிலிட்டி இருக்கும். அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர் வந்து நடக்கும்போது எடுக்கும்போது அவங்க வீட்ல இருக்கிறவங்க அத வந்து சரியா ஃபாலோ பண்ணாம அது மாரி மிஸ் ஆயிருந்திருக்கலாம். அப்புறம் வந்து நெறைய பேர் ரொம்ப சொச்சமான நபர்கள் வந்து இந்திய குடியுரிமையை இழந்துட்டு யுஎஸ்ஓ இல்ல யுகேக்கோ வந்து குடியுரிமை வாங்கி போயிருந்துக்கலாம். அது ரொம்ப கம்மியா தான். முக்கியமா வந்து அவங்க வந்து எஸ்ஐஆர் மூலமாக அவங்க ஓட்டு இழந்திருப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள். அப்புறம் நியூ வோட்டர்ஸ் வந்து புதுசா வந்திருப்பாங்க.
இப்போ இந்த ஓட்டு இழந்தவர்கள்ல வந்து வெறும் ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்கள மட்டும் எடுக்காம, நீங்க நெறைய கூத்துக்கள் அப்ப நடந்தத பார்த்திருந்திருக்கலாம். திமுக இறங்கி வேலை செஞ்சுச்சு. அதாவது விஜய் கட்சிக்கு குடுக்கக்கூடாது, டிவிகேக்கு குடுக்கக்கூடாதுலாம் அவங்க வேலை செய்யல. தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை நபர்களுக்கும் குறைஞ்சபட்சம் வந்து அந்த எஸ்ஐஆர் எப்படியாவது உறுதி செய்துவிட வேண்டும் அப்படின்னு தான் வேலை செஞ்சாங்க. ஆனா நம்ம தற்கூரி பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அ அதுக்கே நெறைய மீம்ஸு அப்புறம் வந்து இன்ஸ்டாலலாம் நெறைய வீடியோ போட்டாங்க. நாங்க வந்து எங்க விஜய் பார்ட்டிலேருந்து வந்தா தாங்க நாங்க அப்ளை பண்ணுவோம். நீங்க எங்கள ஏமாத்திருவீங்க அப்டி இப்டின்னு சொல்லிட்டு, அந்த மாரி பைத்தியக்காரத்தனத்தினால சரியா அப்ளை பண்ணாம விட்டு கூட அவங்க வந்து மிஸ் ஆயிருந்திருக்கலாம். இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அது மாரி மிஸ் ஆனவங்க இருக்கலாம். இப்போ என்னோட இத நான் உதாரணத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை நான் கண்டிப்பா வந்து ஓட்டு போட வரணும் அப்டின்னு ஆசைப்பட்டேன். அதனால வந்து என்னோட பேரண்ட்ஸ் இந்தியால இருக்கவங்க கிட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள் யார் இந்த எஸ்ஆர்எஃப் ஃபார்ம் வந்து குடுக்குறாங்க. அவங்க நம்ம ஊரு தானே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா வந்து என் ஓட்டு இன்னும் ஆக்டிவா இருக்கா? ஓட்டர் ஐடிலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருக்குது அப்படின்னாங்க. தேடி கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, என்னோட பூத் வார்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அது எப்படி சேஞ்ச் ஆயிருச்சுன்னு தெரியல. அது எல்லாமே அவங்க சரி பண்ணி ஓரளவுக்கு எனக்கு வாங்கிட்டாங்க. நான் தான் வரல. இந்த மாரி நம்ம எஃபோர்ட்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணி இங்கேருந்து வாங்குனாங்களா? இல்ல அங்க இருக்கிறவங்க அந்த மாரி எஃபோர்ட்ஸ் போட்டாங்களா? அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் நெறைய பேர் அதனால மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 25,00,000 அதுக்கு வரலாம். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து உருட்டுற உருட்டு இருக்கே அப்பப்பா! அதாவது 25,00,000 ஓட்டுக்களும் வெளிநாட்டிலிருந்து விஜய்க்காகவே ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளைட் ஏறி. நான் ஃப்ளைட் கால்குலேஷன் சொல்றேன். இத கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த சவுத் ஆஃப்ரிக்காலயோ எங்கேயோ நெனைக்கிறேன். இல்ல அம் ஏதோ வார் நடக்கும்போதான்னு தெரியல. ஃப்ளைட்ல அந்த வீல் பக்கத்துல ஒருத்தன் வந்து புடிச்சுட்டு உட்கார்ந்து ஃப்ளை பண்ணி வந்தாங்க. அப்படிலாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்கள்ல. அது மாரி வந்திருந்தா கூட 25,00,000 இவங்க அப்பாவும் பொண்ணும் சொல்ற கணக்குக்கு இந்தியாவுல வந்து யாருமே இறங்கல. இறங்கியிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படிலாம் வந்து மொத்தமா எல்லா ஏர்போர்ட்லயும் வந்து லட்சக்கணக்குல இறங்கியிருந்தாங்க அப்படின்னா, வேர்ல்டு ரெக்கார்டு இந்நேரம் வந்து நியூஸ் சேனல்ல விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காகவே இத்தன நபர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, நியூஸாவே ஆயிருந்திருக்கும். பரபரன்னு பேசியிருந்திருப்பாங்க. அதுலயும் வந்தவங்க கணக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட வந்தாங்கன்னு சொல்றது. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்டின்னா, திமுக காரன் தான் பஸ்ஸும் எடுக்குறான். திமுக காரன் தான் டிரைவரா இருக்கான். அதனால எங்கள வந்து சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கல அப்டின்னு சொல்றது. செம்ம காமெடி. இதே இந்த ஊர் பக்கம் இருக்கிற தவுட்டு தருக்கிறவங்க சொன்னா ஓகே. ஆனா சேனல்ல உட்காந்துட்டு ஜேர்னலிஸ்ட்ன்ட்டு நீங்க உருட்டு இருக்கே அப்பனும் பொண்ணும் அப்பப்பப்பப்பா முடியலடா. நம்ம வந்து முதல்ல இந்த சின்ன ஏர்போர்ட்டான திருச்சி எடுத்துக்கலாம். அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். அதுல ஏப்ரல் 13க்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கு வச்சு நம்ம மிகைப்படுத்தியே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் 13 ஏன் அவ்வளோ தூரம் வந்து இறங்கியிருக்காங்கன்னா, அ 1969 நபர்கள் வந்து இறங்கியிருக்காங்க. மறுநாள் வந்து அது சித்திரை திருவிழா. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து தமிழர் புத்தாண்டு இல்லையா? இவங்க அப்படி கொண்டாடுறனால, அந்த நாட்களுக்காக வந்து இறங்கிய மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 2000 நபர்கள் வந்திருக்காங்க. இப்ப நான் அத வந்து ஒரு கால்குலேஷனுக்காக அந்த மாசம் ஃபுல்லா ஒரு 2800 பேர் வந்தாங்க அப்படின்னு கணக்கு வச்சா கூட, கிட்டத்தட்ட வந்து 80,000 பேர் தான் இந்த 1 மாசத்துல, அதாவது அப்பாவும் பொண்ணும் இந்த 1 மாசத்துல வந்து இறங்குனதாக சொல்லப்படுற கணக்கு. வெறும் 80,000 பேர் தான் வந்து திருச்சியில வந்து இறங்கியிருக்கவே முடியும். அவ்வளோதான் அங்க ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்ல வந்த நபர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட வந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு சொன்னா கூட, அவ்வளோதான் 80,000 பேர் தான் வந்து திருச்சியில இறங்கியிருக்காங்க. இப்ப பெங்களூர்ல அண்ட் சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃப்ளைட் ஏறுனா, நான் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் சொல்றேன். 200 நபர்கள் கிட்ட வந்து இறங்குனாங்க அப்படின்னு வச்சிருந்தா கூட, அந்த மாசம் ஃபுல்லா வந்து இறங்குனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,00,000 நபர்கள் தான் வந்து இறங்கியிருப்பாங்க. பெங்களூர்ல. பிளஸ் சென்னையில ஒரு 3,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6,00,000 பேர் தான். அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களாவே நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, மும்பை, டெல்லின்னு நீங்க எந்த ஏர்போர்ட்ட நீங்க வேணாலும் வரிசைப்படுத்திக்கோங்க. இவங்க சொல்ற இந்த 25, 30 லட்சம் கணக்கு வருமா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னமா உருட்டுறாங்க. அதாவது விஜய வச்சு என்ன பேசினாலும், போட்டாலும் ஓடுது, விக்குது அப்படிங்கிறதுக்காகவே, விஜய் ஒரு மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டா வச்சுட்டு என்னலாம் உருட்டுறாங்க. அதாவது அந்த தற்குறிகளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்காக, அ அப்பாவும் பொண்ணும் பேசுறதா இருக்கட்டும், இந்த ஊர் உலகத்துல மத்தவங்க பண்றதுமே அப்படிதான் இருக்கு. அவ்ளோ தூரத்துக்கு மக்களை மழுமட்டைகளாக ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ, அப்பாவும் பொண்ணும் கணக்குப்படி பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாரும் ஃப்ளைட்ல தொங்கிட்டு வந்திருந்தா கூட, இந்த 25,00,000 பேர் வந்திருப்பாங்களா? அப்டின்னு தெரியல. அவ்ளோ ஃப்ளைட்ஸ் தான் வந்து மத்த எல்லா நாடுகள்ல இருந்தும் வந்து இறங்குது. அதுலயும் எல்லா ஏர்போர்ட்டையும் நான் சொல்றேன்.
வெறுமனே நீங்க டெல்லியும் சாரி வெறுமனே பெங்களூரையும் சென்னையும் நான் வந்து 6 லட்சம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது மாரி நீங்க மத்ததுலயுமே வந்து சும்மா போட்டு பாருங்க. 3 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருந்தா அப்படின்னு. இல்ல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா கூட, நீங்க ஜஸ்ட் கூகுள்லயோ இல்லாட்டினா வந்து வேற ஏதாவது ஏஐ ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில செக் பண்ணி பாருங்க. எவ்ளோ மேக்ஸிமம் வந்திருக்க முடியும்? இவ சொல்றது சரிதானான்னு நீங்க என்னோட கணக்கையே போட்டு பாருங்க. கண்டிப்பா ரொம்ப மிகைப்படுத்தி நீ சொல்றேன்னா, உங்களுக்கே பதில் வரும். நான் அவ்ளோ மிகைப்படுத்தி சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ளைட்லயுமே 200, 200 பேர் ஜாஸ்தி வந்திருந்தா அப்படின்னு நான் கணக்கு சொல்றேன். அப்படிலாம் வந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி அந்த கணக்கு போட்டு இவர் சொல்ற கணக்கு வரல. அதனால நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க எவ்ளோ தூரம் வந்து இந்த தவுட்டு தற்குறிகள ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை டூ மதுரைக்கு ஓட்டு போட போறாங்க. யூசுவலா அவங்க போம்போது 12 மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 17 மணி நேரம் ஆகியும் நான் வந்து போகல. என்னால போய் சேர முடியல. ஏதோ சதி பண்றாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இவனுங்க இப்படிதான் நெனைப்பாங்க. ஏன்னா, கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயோ கூட்டத்துல திருச்சி கூட்டத்துல எங்கேயோ நெறைய பெண்கள் சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த ஓவியா சொல்லுவாங்கல்ல, ஸ்ப்ரே அடிச்சு போட்டுருவேன். அப்படிங்கிற மாரி அவங்க கூட்டத்துக்குள்ள வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க. ஏதோ மருந்த தெளிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி, அதெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க பாருங்க. அதெல்லாம் பாசிபிள். அப்படிலாம் நடக்கக்கூடும் அப்படின்னு நம்புனாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு லேடியா தான் அவங்க இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏதோ சதி பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்ன நெத்தியில எழுதி ஒட்டிட்டு போறீங்களா? நான் டிவிகேக்கு ஓட்டு போட போறேன்னு. அந்த டிரைவர் வந்து ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாரு. வெயிலுமா மெதுவா தான் போ முடியும்னு. அது எப்போ அப்படின்னா, விடிய காலையில இருந்து அதுக்கப்புறம் மதியானமா இருக்கலாம். பட் நைட்டுமே எதுக்கு அவ்ளோனா, அவ்ளோ ரஷ், அவ்ளோ கிரவுடு. எல்லாருமே கிளம்பி போறாங்க. சொந்த கார்ல, பைக்ல எல்லாமே எடுத்துட்டு போறனால ரோடே பயங்கர டிராஃபிக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து அவங்க ஊருக்கு 3, 4 ஹவர்ஸ்க்கு டிரைவ் பண்ணி போயிரலாம். பைக் எடுத்துட்டு போனாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போம்போது வீடியோ போட்டிருந்தாங்க. அவ்ளோ கூட்டம். ஒரு பைக் நுழைஞ்சு போயிரலாம். அவங்களாலயே போக முடியல. அவ்ளோ ரஷ்டா வந்து பயங்கர ஹெவி டிராஃபிக்கா இருந்துச்சு. அது ஒரு காரணம். அப்புறம் விடியதுக்கப்புறம் வெயில் இறங்க கொஞ்சம் டிரைவர்ஸ்லாம் ஸ்லோவா தான் ஓட்டுவாங்க. நமக்கு தெரியும் தான். அது ஒரு காரணமா இருந்திருக்கும். சதி செய்றாங்களாம். அம்மா சதி செஞ்சா நீ மட்டுமா பாதிக்கப்படுவ? டிவிகே நபர்கள் மட்டுமா பாதிக்கப்படுவாங்க? அந்த பஸ்ல டிஎம்கே காரன், ஏடிஎம்கே காரன், பிஜேபி காரன் எல்லாரும் இருப்பான்ல. எதுக்கெடுத்தாலும் எல்லாருமே விஜய்க்காக மாறிட்டாங்க. 25 லட்சம் நபர்களும் விஜய்க்காக தான் ஓட்டு போட வராங்க அப்படின்னு அங்கிட்டு உருட்ட வேண்டியது. இங்கிட்டு இந்த மாரி நடந்துச்சுன்னா, டிரைவர் டிஎம்கே, கண்டக்டர் டிஎம்கே எல்லாமே ரோடு போட்டவன், ரோட்ல டிராஃபிக் போலீஸு, டோல்ல உட்கார்ந்திருக்கோம் எல்லாரும் டிஎம்கே. இவங்க அப்படியே தடுத்து நிறுத்திர்றாங்க அப்படின்னு பேச வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு வீடியோ. நான் எந்த வீடியோவும் ப்ளே பண்ணி உங்களோட நேரத்த வீணடிக்க விரும்பல. முடிஞ்சா நான் பேசுறத பின்னாடி போட்டு உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்றேன். இல்லன்னா நீங்களே கம் அக்ராஸ் பண்ணுவீங்க நாளைக்கு நாளான்னைக்கலாம். பையன். அந்த அப்பா வந்து கையில அந்த ரெசிப்ட் வச்சிருக்கிறார். ஓட்டர் ஆனா போனாராம் பூத்துக்கு. அங்க வந்து உங்களுடைய ஐடி இல்ல. டெலீட் ஆயிடுச்சு சிஸ்டம்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கும் காரணம் யாருன்னா, திமுக தான் காரணம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் யார் காரணமா சொல்லிட்டு போட்டும். அவரால ஓட்டு போட முடியல. இது வந்து அங்கங்க வந்து எந்த பீரியட்லயும் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். அந்த மாரி மிஸ் ஆகும். அந்த மாரிலாம் பிரச்சனை. பட் அவர்கிட்ட நம்ம என்ன கவனிக்கணும், இல்ல அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, தன்னோட பையன கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இல்ல ஒரு வேள செத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்ல வராரா? இல்ல மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செத்து போயிடுவேன்னு சொல்றாரா? எனக்கு என்னன்னு தெரியல. அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, "தம்பி நீ ஓட்டு போடுவேல கண்ணா" அப்படிங்கிறாரு. இது எவ்ளோ பெரிய ட்ராமாவ அந்த குழந்தையோடைய மனசுல கிரியேட் பண்ணும். அவன் வந்து இவர் என்ன செஞ்சாலும் இருப்பாரா உயிரோட அப்படிங்கிற ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அந்த பையனுக்கு ஒரு 7 வயசு இருந்தா கூட அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அவன் பயந்துட்டே தான் இருப்பான். ஏன்னா, அ நீங்க நெறையா அ டாக்டர் சைக்காட்ரிஸ்ட்ட வர குழந்தைங்கலாம் வந்துட்டு அப்பா, அம்மா சண்டை போடுறத பார்த்தா பிரிஞ்சிருவாங்களோ! ஏதாவது பண்ணிக்குவாங்களோன்னு பயப்படுறதாக தான் அந்த குழந்தைங்க சொல்றதா ரிப்போர்ட் இருக்கு. அப்டின்னா அது உங்களுக்கு புரியுது. எதுக்கோ அவங்க சண்டை போட்டா கூட ஒண்ணு அடிச்சுட்டு செத்து போயிருங்களா? கொலை பண்ணிக்குங்களா? இல்லன்னா வந்து பிரிஞ்சிருவாங்களா? அப்டின்னு அதுங்க அந்த குழந்தைகள் சென்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த குட்டி பையனுடைய மனசுல அவங்க அப்பா என்னத விதைக்கிறாரு? அந்த பையன் வந்து இனிமே அவங்க அப்பா வந்து தனியா எங்கேயாவது ரூம்குள்ள போய் பூட்டிட்டு ஏதாவது வேலை செஞ்சா கூட அவன் தப்பா நெனைப்பான். பயப்படுவான். ஒரு விதமான அழுத்தத்தை, பயத்த வந்து அவனுக்குள்ள விதைக்கிறாரு. அசால்ட்டா விதைக்கிறாங்க குழந்தைங்க மேல இந்த தற்குறிங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நியூ ஓட்டர் பொண்ணு. ஃபர்ஸ்ட்டு அதோட பூத்துக்கு போது. அது போய் சேர்ந்ததே அந்த வீடியோ எடுத்தது ரொம்ப இருட்டா இருக்கு. ஸோ 6:36 அவங்களும் மென்ஷன் பண்றாங்க 6:30ன்னு. ஸோ 6க்குள்ள முடியுதுன்னா 6:30க்கு ஏம்மா போற? சீக்கிரம் போ வேண்டியது தானே! சரி ஓகே. நீ இந்த டிராஃபிக்லாம் மாட்டி லேட்டா தான் வந்திருந்தா கூட, யாருக்கோ ஃபோன் பண்றாங்க.
ஃபோன் பண்ணோனே அவங்க சொல்றாங்க, அந்த பூத்ல இன்னும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னோனே, அந்த பூத்துக்கு ஓடி போகுது. உனக்கு இந்த பூத்ல தான் உன்னோட இது அப்டின்னா, இங்க உனக்கு டைம் முடிஞ்சுச்சு, நீ லேட்டா வந்துட்டா க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீ எந்த பூத்துக்கு போனாலும் ஓட்டு போட முடியாது. இது என்ன இந்த தியேட்டர்ல படம் போட்டு டிக்கெட் கிடைக்கல, பிளாக்லயும் டிக்கெட் கிடைக்கல அப்டின்னோனே, சொ வேற தியேட்டருக்கு ஓடி போயிட்டு டிக்கெட் வாங்குற கேஸஸா? ஏன் அந்த தியேட்டர்ல என்ன டிக்கெட் இருக்கு? இல்ல அந்த தியேட்டர்ல இன்னும் வெளியில நின்னு டிக்கெட் குடுத்துட்டு இருக்காங்க அப்டின்னு அங்க போய் படம் பார்க்கறதுக்கு இது என்ன படமா? உனக்கு எங்க அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த பூத்துக்கு தாம்மா போணும். எவ்ளோ தவுட்டு தற்குறிங்களா இருக்காங்க. அதான் ஸ்ப்ரே அடிச்சு போட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் பேரண்ட்டு. அந்த அம்மா வந்து சென்னையில இருக்காங்க. அப்பா அவருடைய 2 பொண்ணுங்க வந்து அ வேலை நிமித்தமாக சிங்கப்பூர்ல இருக்காங்க. இப்போ அவரு சிங்கப்பூர்ல இருக்கனால எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது, அவரோ, அவருடைய குழந்தைங்களோ அந்த 2 பெண்களோ வரல. அதனால அவங்க அம்மா தான் வந்து ஃபில் பண்ணி குடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுல வந்து அவங்க ப்ராப்பரா தான் ஃபில் பண்ணி குடுத்தேன்னு அவர் சொல்றாரு. பண்ணியிருக்காங்க என் ஒய்ஃப்ன்னு. பட் மிஸ் ஆயிருக்கு. இது எனக்கும் நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதே வீடு, அதே அட்ரஸ் அங்க தான் பல வருஷம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறமும் நான் இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு சில டைம்ல நான் போய் ஓட்டெல்லாம் போட்டிருந்திருக்கேன். ஆனா, இப்போ ரீசென்ட்டா வந்து ரொம்ப வருஷங்கள் நான் போகாததுனால, எப்படி வார்டு சேஞ்ச் ஆச்சுன்னே தெரியல. வேற வார்டுக்கு மாறியிருக்கு. பட் நான் வந்து திரும்பி ஃபோன் பண்ணி ஃபாலோ அப்லாம் பண்ணி, அது எல்லாமே நான் வந்து திரும்ப திரும்ப வந்து பேசி, கரெக்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த மாரி அவங்க எஃபோர்ட் போட்டிருந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது நடந்திருந்திருக்கும். இதுல என்ன முக்கியமா கவனிக்கணும் அப்டின்னா, இந்த விஜயோட கூட்டங்கள் எல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாரி, அதிமுககாரங்களோ, இல்ல திமுககாரங்களோ போனோன்னா அவங்கள நம்பவே இல்ல. அதிமுககாரங்க இந்த எஸ்ஐஆர்ல பெருசா இன்வால்வே ஆகல. அதனால அவங்கள விட்டுருங்க. திமுககாரங்க வந்து அவ்ளோ ஒர்க் பண்ணாங்க. அவங்கள இவங்க நம்பி வந்து எந்த ஃபார்மும் குடுக்கல. நாங்க வந்து பண்ணா, டிவிகே காரங்கிட்ட தான் வந்து குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால கூட விட்டுருந்துருக்கலாம். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்டல் இல்ல மென்டல்ன்னு சொல்லக்கூடாது. ஒரு மாடுலேஷன் மென்டல்ன்னு சொல்லலாமா? இல்ல வேண்டாம். பாவம் ஹர்ட் ஆயிடுவாரு. ஒரு மாடுலேஷன் தம்பி. அப்படியே விஜயோட மாடுலேஷன்ல எடுத்து, எனக்கு எஸ்ஐஆர் வந்து பாருங்க ஓட்டர் ஐடி இருக்கு. ஆனா எனக்கு வந்து அ இது வரல. ஓட்டு போட முடியல. ஓட்டு ரெசிப்ட் வரல அப்படிங்கிறாரு. எஸ்ஐஆர் குடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்த? நான் அதுக்கு முன்னாடி சொன்னது தான். விஜய் கட்சிக்காரங்க வந்தா தான் அப்படின்னனா, அப்புறம் அப்படிதான் போயிருந்திருக்கும். எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அப்புறம் இதோட முடிச்சிடலாம். இதான் லாஸ்ட். அதாவது 2021ல 74% வந்து ஓட்டு பதிவாயிருக்கு. இப்போ 2026ல 6 மணி வரைக்கும் பதிவானது வந்து 85 அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இல்ல மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் மூலமாக நம்பர் ஆஃப் வோட்டர்ஸ் வந்து குறைஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். அத தாண்டி வெறும் 25,00,000 தான் அதிகமா ஓட்டுக்கள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான். இத வந்து இந்த சிம்பிளா ஒரு மேத் வச்சு நான் சொன்னேன் இல்லையா? நீங்க வீட்டுக்கு 10 பேர கூப்பிடுறீங்க. 8 பேர் வராங்க. இல்ல 9 பேர இந்த தடவ கூப்பிட்டுருக்கீங்க. அப்பவும் 8 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பெர்சன்டேஜ் எவ்ளோ டிஃபர் ஆகுது? அந்த கால்குலேஷன் போதும். இதுக்கு ஒரு தற்குறி நம்மளுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காங்க. கால்குலஸ் அதாவது இது வந்து சாதாரணமா நீங்க மேத்லாம் போட்டுற முடியாதுங்க. நான் டேட்டா அனலிஸ்ட்டு. நான் வந்து எப்படி கால்குலேட் பண்றேன்னா, கால்குலஸ் வச்சு இத கால்குலேட் பண்றேன். இதுக்கு எதுக்குடா கால்குலஸு? இதெல்லாம் சிம்பிள் மேத் ஒரு பெர்சன்டேஜ போட்டுட்டு போயிட்டே இருந்துக்கலாம். நீ இவ்ளோலாம் பண்ண வேணாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்துல புரட்டி பார்த்திருந்தாலே இது எதுக்குன்னு தெரிஞ்சிருந்திருக்கும். எப்பா நீங்கலாம் எவ்ளோ பெரிய அறிவாளிங்க. உங்க கூடலாம் அரசியல் பேசுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ரொம்ப கஷ்டம். நன்றி.